சரி சொல்லு, நீ சந்தோஷமா தானே இருக்க? கவி, நீ ஹாப்பியா தானே இருக்க? சொல்லு. நிரஞ்சன், நீ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஏன் கேட்குற? ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நமக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. நிரஞ்சன், இல்லைன்னா என்ன, கண்டிப்பா பிறக்கும். நமக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சா என்ன? என்னவோ, ஆனால் டாக்டர் சொன்னார் என்னோட ஸ்பெர்மில் தான் பிரச்சனை இருக்குன்னு. ஏய் நிரஞ்சன், அப்படிலாம் இல்லை. டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, எல்லாம் சரியா போயிடும்னு. நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிற? ஆ கவிதா, நான் என்ன பண்ணுறது? நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி வளரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இப்போ கிழவ மாதிரி பேசிட்டு இருக்க. உன்கிட்ட தான் சொன்னேன் இல்லையா, இந்த வருஷம் கண்டிப்பா ஏதாச்சும் நல்லது நடக்கும்னு. சரி, ஒரு விஷயம் சொல்லு நிரஞ்சன், நான் உன்னை லவ் பண்ணலையா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட குறை இருக்குன்னு தெரிஞ்சும் நீ என்கிட்ட என்றைக்குமே அந்த மாதிரி நடந்துக்கல. நிரஞ்சன், உனக்கு எந்த குறையும் இல்லடா. மேல இருக்கிறவ மனசு வச்சா எல்லாமே சரியா போயிடும். இவ்வளவு நாளுக்கு நீ எங்க தான் அப்படி போற? கொஞ்சம் மார்க்கெட்டிங் வேலையெல்லாம் நிறைய இருக்கு, அதனால தான். நான் இன்னும் ஒரு 2-3 மாசத்துல வந்துடுவேன். சரியா? இவ்வளவு நாளா? நீ இல்லாம இவ்வளவு நாள் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லு. அட, ஷாப்பிங் பண்ணு, சீரியல் பாரு, என்ஜாய் பண்ணு. சரியா? எனக்கு தனியா ஷாப்பிங் போக விருப்பம் இல்லை. சரி, ஒன்று பண்ணு. நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போகலாம். என்ன? அப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். சரி. நான் போயிட்டு வரேன். பாய். பாய். What happened? Can I help you? Yeah, sure. தெரியல என்னாச்சுன்னு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஆனால் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. Let me check. ஓகே. பெட்ரோல் இருக்கா? தெரியல. நான் செக் பண்ணவா? வாங்க செக் பண்ணுங்க. ஓகே. தேங்க்ஸ். நீங்க மட்டும் இல்லைன்னா என்னோட வண்டியை சரி பண்ணிருக்கவே முடியாது. பரவாயில்ல, ஸ்கூட்டினாலே அப்படிதான் இருக்கும். என் ஸ்கூட்டியும் அப்படிதான். இதை நீங்க சர்வீஸ் பண்ணணும். இதுக்கும் அப்புறம் எனக்கும். வாட்? பை தி வே தேங்க்ஸ். நான் வேற எதுவும் சொல்லல. தேங்க் யூ. போயிட்டு வரேன். பாய். யூ ஆர் வெல்கம். செம்ம ஃபிகர்ரா. ஹாய். அட, இன்னைக்கு நீங்க காலேஜ் போலையா? போக மனசே வரல. உடம்புல உனக்கு நல்லா தானே இருக்கு. கவிதா, உன் கையால காஃபி குடிக்கணும் போல இருக்கு. காஃபி மட்டும் இல்ல, சாப்பாடும் கிடைக்கும். அப்படியா? போலாம். உனக்கு எக்ஸாம்ஸ் எப்போல இருந்து இருக்கு? 2 மாசத்துக்கு அப்புறம். அப்படின்னா நீ இப்பவே படிக்க ஆரம்பிச்சாதானே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, நல்லா தான் போச்சு. நீ வந்துட்ட. ஏன், என்னாச்சு? நீ ஈவினிங் ஃப்ரீயா? ஃப்ரீ தான், எந்த வேலையுமே இல்ல. நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு நைட் நீ டின்னர் இங்கேயே சாப்பிடு. ஏதாவது ஸ்பெஷலா?
ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, என்னோட மூட் கொஞ்சம் சரியில்லை. நீ வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். நான் எப்பொழுதும் உங்கள் சேவைக்கே இருக்கின்றேன். தேங்க்யூ. Cheers. Good morning. குட் மார்னிங். ஐயோ, ஐ எம் so சாரி. எதுக்காக சாரி? நேத்து ராத்திரி என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே நடந்திருக்க கூடாது. தட் ஐ எம் ரியலி so சாரி. நீ சாரி சொல்ல எந்த அவசியமும் இல்லை. நீ எனக்கு கொடுத்த காதல் இருக்குல்ல, அதுக்காக thanks. அப்போ இன்னொரு தேங்க்யூ. ஓகே. ஹாய். இன்னைக்கு ஏன் ஜாகிங் வரல? எனக்கு வெளியில போகணும். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம், ஆல் ஃபைன். அட, ஹலோ டாக்டர் சார். கவிதா, என்னை எதுக்கு இப்போ அவாய்ட் பண்ற? இங்க பாரு கௌரவ், நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. அப்புறம் உன்னால முடிஞ்சிச்சுன்னா என்னை விட தள்ளியே இரு. திடீர்னு ஏன் தள்ளி போகணும்? அப்படி என்ன ஆயிடுச்சு? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2 நாள் கழிச்சு புருஷன் வராரு.
எவ்வளவு பழகுனோமோ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால முடிஞ்சா நீ உன் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண, நான் என்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிறேன். இப்பதான் உனக்கு உன் புருஷன் வீடு எல்லாமே தெரியுதா? சரி, உனக்கு என்ன வேணும்? நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா? அதை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சரி, இப்பயும் நேரம் இருக்கு. நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல, நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது. நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்னெல்லாம் நடந்துச்சோ அது தெரியாம நடந்தது. அதை இவ்ளோ இமோஷனலா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. கவிதா, திடீர்னு நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாரு கௌரவ், நீ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியோ அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ சோ மச். அப்புறம் போகும்போது இன்னும் ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணிரு. திரும்பவும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்காத. என்ன மீட் பண்ணணும்னு மட்டும் தயவு செஞ்சு யோசிச்சிடாத. இந்த எல்லா விஷயத்தையும் இப்பவே இங்கேயே முடிச்சிட்டு போயிடு. கவிதா, என்ன விடு. நீ ஏன் இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? விடு. சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னா இவ்வளவு நேரம் ஆகியும் வரவே இல்லை. கவிதா, I love you. எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன். டூர்லாம் எப்படி போச்சு? செமையா இருந்துச்சு. போலாமா? டூர்ல என்னெல்லாம் பண்ணீங்க? உனக்கு தெரியுமா, ம், நான் உனக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன்னு? அப்படியா? இங்க பாரு, நான் பேக் இதே இடத்துல தான் வைக்கிறேன். நீ போய் சீக்கிரமா ரெடி ஆயிடு. நம்ம 2 பேரும் ஷிம்லா போகலாம். ஷிம்லா போறது கேன்சல். என்ன? ஏன்? ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட்? நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். நீ அப்பா ஆக போற. என்ன சொல்ற? நீ நிஜமா தான் சொல்றியா? எனக்கு நீ மிகப்பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்க இப்போ. ஆனா இது எப்படி நடந்துச்சு? டாக்டர் கிட்ட உன்னோட டெஸ்ட் இருந்துச்சு இல்லையா, அது சக்சஸ் ஆயிடுச்சு. ஓ கவிதா, நீ வாழ்க்கையிலே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்க. ஆனா சரி, ஓகே, ஷிம்லா டூர் கேன்சல். ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு வரலாமா? பார்ட்டி பண்ணணும்ல? ஆமா, ஆனா ஈவினிங்ல. ஈவினிங்? ஏய், அதெல்லாம் விடு விடு விடு. நீ இன்னையிலேருந்து வேலை பார்க்கக்கூடாது. இன்னையிலேருந்து நான் டூர் போகிறத கூட கேன்சல் பண்ணிக்கிறேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய நல்ல விஷயம் சொல்லியிருக்க நீ. ஆனால் கார்டனில் மண்ணை தோண்டி இருந்துச்சு, எதுக்காக? அது ஆக்சுவலி நாய் செத்து போச்சு. நான் அதை புதைச்சிட்டேன். அப்படியா? நாயா? ஆமா, ஸ்ட்ரீட் டாக். நம்ம ஏரியாவில் தான் எக்கச்சக்கமான நாய் இருக்கே. சரி, அதை விடு. ஆனால் நம்ம பேபிக்கு என்ன பேர் வைக்க போகிறோம்? கௌரவ். கௌரவ். செம பேர், செமையான பேர்.